ஆஸ்ட்ரோ டிவி அனுஷியனர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் துலா ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு பராப வருடம் ஆணி மாதம் 17ஆம் தேதி முதல் ஆடி மாதம் 15ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு ஜூலை 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை. துலா ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால், ராசிக்கு 5ஆம் இடத்திலே ராகு, 6ஆம் இடத்துல சனி, 8ஆம் இடத்துல செவ்வாய், 9ஆம் இடத்துல சூரியன் புதன், 10ஆம் இடத்துல குரு, 11ஆம் இடத்துல சுக்கிரன் கேது சஞ்சரிக்கிறார்கள். அதே போல இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா, ஜூலை 4ஆம் தேதி பாருங்க, ராசிக்கு 11ஆம் இடத்துல சுக்கிர பகவான் கேதுவை நோக்கி பயணிக்க இருக்கிறார். ஜூலை 7ஆம் தேதி புதன் பாருங்க, ராசிக்கு 9ஆம் இடத்துல ஆட்சி நிலையில அமர இருக்கிறார். ஜூலை 16ஆம் தேதி சூரியன் ராசிக்கு 10ஆம் இடத்துல அமர இருக்கிறார். ஜூலை 26ஆம் தேதி சனி பகவான் வக்ரநிலை பெறுகிறார். இதான் பாருங்க இந்த மாத கிரக பயிற்சிகள். இப்போ துலா ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜூலை 10 to 13 இந்த நாட்களில் மட்டும் கொஞ்சம் விழிப்பா இருக்கணும் துலா ராசிக்காரர்கள். ஏன் அப்படின்னா, உங்க ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் பாருங்க கேதுவை நோக்கி பயணிக்கிறார். கேதுங்கிறது ஒரு வழக்க சொல்லக்கூடிய கிரகம், ஒரு வாழ்க்கையில் சில தடைகளை சொல்லக்கூடிய கிரகம். அதே போல் கேதுங்கிறது கடனை சொல்லக்கூடிய கிரகம். அப்போ இந்த மாதம் பாருங்க, ஒரு சிலருக்கு புது கடன் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. எதிர்பாராமல் ஒரு சிலருக்கு வழக்குகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல் எங்கே போனாலும் ஒரு தடை தாமதம் இதெல்லாம் பாருங்க ஒரு சிலருக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல் துலா ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்கள் ராசிக்கு அதிபதி கேதுவை நோக்கி பயணிப்பதனால வேறு ஜாதிக்காரர்கள், வேறு மதத்தை சார்ந்தவர்களால் உங்களுக்கு சில சிரமங்கள் பாருங்க வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருக்கணும். அதே போல் உங்கள் ராசிக்கு அதிபதி கேதுவை நோக்கி பயணிப்பதனால விநாயகர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, உக்கிரமான தெய்வங்களுடைய வழிபாடு இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பை தரும் அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது பேங்கில் லோன் கேட்டிங்கன்னா அதெல்லாம் இந்த மாதம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு வண்டி வாகனம், ஒரு ஆபரணம், ஒரு சொத்துக்களை வைத்து ஏதாவது புதுசாக லோன் எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ இந்த மாதம் ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் கணவன் மனைக்குள்ள இந்த ஜூலை 10 to 13 இந்த 4 நாட்களும் வீண் விவாதங்களை தவிர்க்கணும். அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி கேதுவை நோக்கி பயணிப்பது இந்த மாதம் ஜூலை 10 to 13 ரொம்ப உஷாராக இருக்கணும். அப்போ துலா ராசிக்காரர்கள் இந்த ஜூலை 10 to 13 இந்த நாட்களில் ஒரு வண்டி வாகனத்தில் போனாலும் மிதமான வேகத்தில் செல்வது நல்லது. அதே போல் பாருங்கள், இந்த மாதம் பணப்புழக்கத்துக்கு குறைவு இருக்காது. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்தை பார்க்குறார், அது ஒரு சிறப்பு. அதே போல் பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் உங்களுக்கு லட்சுமி யோகத்தை கொடுக்கும், திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். உங்களுக்கு 2ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல வந்து 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய தேவைக்கு கட்டாயம் இந்த மாதம் பணவரவு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பேச்சில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அதாவது யாருக்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்து பேசினா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்ல முடியும். அதே போல் 10ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் குரு 10ஆம் இடத்துல இருக்கிற வரையும் கவனம். ஆனால் வேலை தேடி காத்துக்கிறவங்களுக்கு புது வேலை கிடைக்கும். குரு 10ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் பொழுது பழையது போய் புதியது வரும் அப்படின்னு தான் சொல்வது வழக்கம். அப்போ ஒரு கோச்சிங் போய் ஏதாவது நான் போட்டித் தேர்வில் ஜெயிக்கணும் அப்படின்னா ஒரு சிலருக்கு இந்த காலம் இன்னும் ஒரு வருஷத்துக்கு ஒரு அதிர்ஷ்டமான காலம். 2027 ஜூனுக்குள்ளே யாரெல்லாம் போட்டித் தேர்வு எழுதி வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல அதிர்ஷ்ட காலம். அதே போல் வெளிநாடு போய் ஒரு நல்ல வேலையில் அமரணும் அப்படிங்கிறவங்களுக்கும் சிறப்பு தரும். ஏன் அப்படின்னா, குரு 10ல் இருக்கிறார், குரு வீட்டில் சனி இருக்கிறார், சனி வீட்டில் ராகு இருக்கிறார், அந்நிய கிரகம். அப்போ யாரெல்லாம் பாருங்கள் சொந்த ஊரை விட்டு தூரமாக போய் பிழைக்கணும், வெளிநாடு போய் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் அந்த ஆசைகள் பூர்த்தி ஆகும். நிறைய பேருக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியும் துலா ராசிக்காரர்களுக்கு. என்ன ஒரு விஷயம்னா, குரு 10ஆம் இடத்துல இருக்கும்போது அவசரப்பட்டு வேலையை விடக்கூடாது, விஆர்எஸ் கொடுக்கறது, இடமாற்றத்துக்கு அப்ளை செய்கிறது இதெல்லாம் ஆகாதுங்க. இப்போ நீங்கள் எந்த இடத்துல வேலை செய்கிறீங்களோ அதே இடத்துல தொடர்ந்து வேலையில் இருப்பது தான் நல்லது. 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறார். புதுசாக வீடு கட்டணுமா, இடம் வாங்கணுமா, அவங்களுக்கெல்லாம் பாருங்கள் அந்த ஆசைகள் பூர்த்தியாகும் அப்படின்லாம் சொல்ல முடியும். அதே போல் 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். அது ஒன்றும் பெரிய பாதிப்புன்னு சொல்ல முடியாது. பெண்கள் மட்டும், கர்ப்பிணி பெண்கள் மட்டும் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும். மருத்துவ ஆலோசனையை சரியாக கேட்பது நல்லது 5ஆம் இடத்துல ராகு இருப்பதனால.
இது பெண்களுக்கு மட்டும் ஒரு சில சிரமங்களை கொடுக்கும். அதே போல் 6ஆம் இடத்துல சனி இருக்கிறார். அந்த 6ஆம் இடத்துல கூடிய சனி பகவான் பாருங்க 4க்கும் 5க்கும் உடையவர். அப்போ வீடு கட்டுறதுனால, இடம் வாங்குறதுனால, பிள்ளைகளுக்கு சுபகாரியங்கள் செய்வதனால உங்களுக்கு புது கடன் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 6ஆம் இடம் கடன் நோய் வழக்க சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம். அந்த இடத்துல 4க்கும் 5க்கும் ஆதிபத்தியமான சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அப்போ 4ஆம் இட ஆதிபத்தியத்தின் மூலம் 5ஆம் இட ஆதிபத்தியத்தின் மூலம் உங்களுக்கு சுபகடன் வரும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ 6ஆம் இடத்துல கூடிய சனி பகவான் உங்களுக்கு பாருங்கள் இடம் வாங்கிறது, வீடு கட்டுறது, கார் வாங்கிறது, போர் போடுறது, பிள்ளைகளுக்கு சுபகாரியங்கள் செய்கிறது, இது சம்பந்தமான உங்களுக்கு புது கடன் வருவதற்கெல்லாம் வாய்ப்பை கொடுக்கும். இப்போ ஒரு சிலருக்கு ஏதாவது உடல் ரீதியாக பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனை கொஞ்சம் பாருங்கள் பெரிதாவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் 6ஆம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்யும் பொழுது. ஆனால் இன்னொரு விஷயம்னா, ஒரு சொந்தமாக தொழில் செய்கிறீங்க, ஒரு வியாபாரம் பண்ணுறீங்கன்னா அதுக்கு முழு ஒத்துழைப்பை கொடுக்கும் 6ஆம் இடத்துல சனி பகவான். எங்கே போனாலும் ஜெயிக்க வைக்கும், அதுக்கெல்லாம் கேரண்டி. அதே போல் புது வேலை, புது தொழில், உயர் பதவி, இது சார்ந்த விஷயத்தெல்லாம் முன்னேற்றத்தை கொடுக்கும் 6ஆம் இடத்துல சனி பகவான். அதே போல் ஆண் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஆண் குழந்தை தரிக்கக்கூடிய யோகத்தெல்லாம் கொடுக்கும். 6ஆம் இடத்துல சனி இன்னும் கிட்டத்தட்ட 1 வருஷம் இருப்பார். இந்த 1 வருஷத்துக்குள்ள ஆண் குழந்தை இல்லாதவர்களுக்கு ஆண் குழந்தை இருக்கக்கூடிய யோகத்தெல்லாம் கொடுக்கும் 6ஆம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்கிறது. அதே போல் துலா ராசிக்காரர்களுக்கெல்லாம் சூரியன் 9ஆம் இடத்துல இருக்கிறார். 9ஆம் அதிபதியோடு சேர்ந்திருக்கிறார். தகப்பனாருக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். ஒரு தகவல் தொடர்பு சார்ந்த துறையில் அச்சகம், புத்தகம், எழுத்து, கம்ப்யூட்டர் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஆடிட்டிங் சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் 10ஆம் இடத்துல குரு, கேது 11ஆம் இடத்துல இருக்கிறார். மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு இந்த ஜூலை 10 to 13 இந்த நாட்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த மாதம் துளாராசி ஆண்கள் பெண்கள் விஷயத்திலையும், துளாராசி பெண்கள் ஆண்கள் விஷயத்திலையும் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும். அதே போல் வீட்டில் ஏதாவது ஆபரணங்கள் வச்சுருக்கீங்க, ஆபரணத்தை வச்சுட்டீங்க, டூர் போகிறீங்க, ஏதாவது பெரிய கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா ஆபரணம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த மாதம் ஏதாவது துளாராசிக்காரர்களுக்கு ஆபரணங்கள் திருடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விழிப்பாக இருக்கணுங்க இந்த மாதம் துளாராசிக்காரர்கள். மொத்தத்தில் துளாராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வருமானம் சிறப்பாக இருக்கும். பாக்கியாதிபதி வலுவாக இருப்பதனால பாருங்கள் அதிர்ஷ்டங்கள், அதே போல் எதிர்பார்த்த உதவிகள் தேடி வரும் அப்படின்லாம் இந்த மாதம் சொல்ல முடியும். இந்த மாதம் உங்களுக்கு விநாயகர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, பெருமாள் வழிபாடு இதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்லாம் சொல்லலாம். அடுத்த துளாராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இப்போ துளாராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 10, 11, 12 இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டம தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் 8ல் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம். அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம், படபடப்பு, தெளிவில்லாத நிலை, மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும். அதனால தான் சந்திராஷ்டம தினங்களில் புது முயற்சிகளை தவிர்க்கணும். அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியணுங்க. மற்றவங்கள்ட்ட பேசும்போதெல்லாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டம தினங்கள். அதனால் சந்திராஷ்டம தினங்களை அனுசரியுங்கள், வாழ்க்கையில் வளம் பெறுங்கள். மேலும் துளாராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை 6, 7, 8, 9, 10, ஜூலை 14, 15, 16, 17, 18, ஜூலை 21, 22, ஜூலை 26, 27, 28 இந்த நாட்களில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் துளாராசிக்காரர்கள். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசாக ஜாதகம் எழுதணும் அப்படின்னாலும் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்லை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.